கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் முதல் தேதியிலே இந்த காலை வேளை உங்களோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்து வந்த மாதங்கள் முழுவதும் நம்மளை 6 மாதங்களை அற்புதமாக நடத்தி வந்து பாதுகாத்த தேவன் இந்த 7வது மாதத்திலே அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து வரும்படியாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் சொல்கிறது, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் செய்தியின் தலைப்பானது மெய்ப்பெனின் சத்தம். கர்த்தரின் மந்தையிலுள்ள ஆடுகள் ஆகிய நம்மை அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு யோவான் 10:3 வாசிக்கிறோம். புல்வெளிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அலைகள் கொண்டு போவிடுகிறார். சங்கீதம் 23 தாவீது சொல்கிறார், என் மீது அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது, கரிசனை இருக்கிறது. கூலியால் ஆடுகளுக்காக கவலைப்படான். ஆனால் நம்முடைய மெய்ப்பெரு ஆகிய கர்த்தர் தனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண உடனே இவ்வுலகத்திற்கு வந்தார். இப்படிப்பட்ட நல்ல மெய்ப்பெறாம் இயேசுவை துதிக்கக்கூடிய நாம் ஆடுகள் என்ற முறையில் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? நமக்கு அவர் மெய்ப்பனாய் இருக்கிறார், நாம் ஆடுகளாய் இருக்கிறோம். அந்த ஆடுகளை அவர் எந்த விதத்தில் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார்? இந்த ஜூலை மாதத்திலே முதல் தேதியிலே அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து அவரை எண்ணி பார்க்கும்போது எவ்வளவு மாட்சிமை பொருந்திய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலும் நல்லவராக இருக்கிறார். எண்ணி பார்ப்போம். முதலாவதாக அவருக்கு செவி கொடுக்கும் ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும். யோவான் 10:14 வாசிக்கிறது, அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச பிள்ளைகளே, ஆடுகளாகிய நாம் சத்தத்திற்கு செவி கொடுப்பது மிக மிக முக்கியமான கடமையாக அவசியமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதம். இயேசுவானருக்கு செவி கொடுப்பது தேவனுடைய ஆலோசனை. இப்போது என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள். மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. லூக்கா 9:35 வாசிக்கிறோம். செவி கொடாதவர்களை கர்த்தர் விசாரிப்பாரா? உபாகத்திலே நான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது அவர் நமக்கு நன்மை உண்டாக சந்தோஷப்படுகிறார். இந்த ஜூன் மாதத்திலே ஒருவேளை ஜூன் மாதம் வரை செவி கொடுக்காமல் இருந்தால் இந்த மாதத்திலே நல்ல ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி, குடும்பத் தலைவியாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள் அல்லது ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதத்திலே, இந்த 7வது மாதத்திலே நல்ல ஒரு தீர்மானம் செய்வோம். இரண்டாவதாக, ஆடுகள் என்ற பெயரிலே நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம் பின்பற்றுதல். யோவான் 10:27 வாசிக்கிறோம், அவைகளில் எனக்கு பின் செல்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சென்றார். அவருக்கு நாம் பின்னாக செல்ல வேண்டும். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அனைவரும் அவரை பின்பற்றி செல்ல ஆயத்தமாக இருக்கிறார்கள். பின்பற்றுவர்களுக்கு சிலுவை உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் முன் சென்று வழிநடத்துகிறவர் நம்முடைய நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பன் இயேசு அல்லவா? நீங்கள் நானும் அவரை மறந்துட வேண்டாம். இந்த ஜூலை மாதத்திலே இதுவரை நீங்கள் யாரை பின்பற்றீர்கள் என்று தெரியாது. ஒருவேளை நம்மளை பின்பற்றாமல் போகாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 7வது மாதத்தில் அவரை பின்பற்ற வேண்டும். அவரை முன்வைத்து நீங்கள் நாளும் செய்ய வேண்டிய காரியங்களை வெற்றியாக முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தோல்வியாக இருந்திருக்கலாம். ஏன் தோல்வியாக இருந்து என்று பார்க்கும்போது அவரை முன்னாக விற்று நான் பின் செல்ல வேண்டும். வேத வாக்கியம் சொல்கிறது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே இருள் மேல் இருள் வந்திருக்கும். வெளிச்சமில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், பிரகாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஏனென்றால் அவரை முன்னாக விற்று போகும்போது அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நீங்கள் நாள் நடக்க முடியும். அவரை பின்பற்றுவோம். நீங்கள் நானும் எடுக்கிற தீர்மானங்கள், யோசிக்கின்ற காரியங்கள்
தம் இஷ்டத்திற்கென்று ஒரு வாழ்க்கையை நடத்துவது அதனால்தான் தோல்வியாக முடியும். அவரையெல்லாம் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாத்தையும் செய்வாரா என்று சொல்லி அவரிடம் ஒப்பெடுத்து அந்த காரியங்களை செய்யும்போது அந்த காரியம் வெற்றியாக முடியும். படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை முன்வைத்து இந்த காரியத்தை அவர் நடத்தினால் அது வெற்றியாக முடியும். அப்படியாக அவரை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன ஒரு போதனையை கற்றுக் கொடுத்தாரோ, அவர் பூமியிலே வாழ்ந்தபோது அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன ஆலோசனையை நீங்கள் நாங்கள் போகும்போது இந்த மாதம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக முடியும். மூன்றாவதாக நாம் வாசிக்கும்போது யோவான் 10:4 ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீங்கள் நானும் ஆடுகளாக இருக்கிறோம். கர்த்தரை பின்பற்றும் ஆடு, அதாவது மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது அந்நிய சத்தத்திற்கும் தெய்வ சத்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு பின்பற்றுகிறோம், யாருடைய சத்தத்தை கேட்கிறோம், தேவனுடைய சத்தமா அல்லது பிசாசுடைய சத்தமா என்று சொல்லி நீங்கள் யாரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் யாரும் கேட்கும்போது நிச்சயமாகவே வித்தியாசம் தெரியும். அந்நிய சத்தத்திற்கும் தெய்வ சத்தத்திற்கும் நமக்கு வித்தியாசத்தையும் இந்த கெட்டுப்போன உலகில் தவறான வழிகள் நடத்தும் மேய்ப்பின் சத்தியம் அதிகம் உள்ளன. உங்களை எண்ணியும் கெட்டு மோசம் போக்கக்கூடிய பிசாசானவன் கர்சிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிகிறான். எப்பொழுது அந்த சத்தத்திற்கு நான் வீழ்ந்து போவேன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் நாளும் அந்த சத்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே ஆளுகளாகிய நாம் நம் மேய்ப்பர் இயேசுவை அறிந்திருந்தால்தான் அந்த சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும். நல்ல ஆடாக அவரை அறிந்து செவி கொடுத்து பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய மெல்லிய சத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது கடைசியாக அவர் பேசிய சிலுவையிலே பொழிந்த சத்தம் எப்படி இருந்தது என்று சொல்லி பிதாவோடும் பேசிய வார்த்தைகள் நீங்கள் நான் நினைவு கொடுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு வேதத்திலே அவர் பேசிய வார்த்தைகளை மகத்துவமான சத்தியத்தை வைத்துள்ளார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். இந்த ஜூலை மாதத்திலே அந்த மெய்ப்பெண்ணின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படும்போது பரலோகத்தின் மெய்ப்பெண் அவருக்கு நாம் கீழ்ப்படும் போது இந்த ஜூலை மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜூன் மாதம் முழுக்க ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்த தேவனுக்கு நல்ல ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, இதுவரை நான் உண்மை பின்பற்றாமல் இருந்தால் இப்பொழுது உண்மைக்கு செவி கொடுக்கிற பிள்ளையாக, உண்மை பின்பற்ற பிள்ளைகளாக, உங்களுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவுகள் இருக்கிறார். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்கள் விடுதலாக்கு என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எனவே அந்த மெய்யான மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்போம். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.